Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. 13 கட் அவுட், ஒவ்வொரு கட் அவுட்டும் 50 அடி சைஸுக்கு பிளஸ் ஒரு 100 அடி சைஸ்க்கு மிகப்பெரிய கொடி கம்பம். அது 5 வருஷத்துக்கு லேண்ட் லீஸ் எடுத்ததுன்னு மட்டும் இல்லாம சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 142 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து இந்த மாநாடு நடக்க போகுது. போற வழி ஃபுல்லாவே வந்து 2 சைடும் பேனர் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தமிழக வெற்றி கழகம். சோ விஜயனா இருக்காங்களா அவங்களோட கட்சி. இந்த கட்சியோட மாநாடு மிகப்பெரிய லெவல்ல சண்டே வந்து நடக்க போகுது. அந்த மாநாட்டுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெட்டர் கூட ஒரு எழுதியிருக்காரு இப்போ ரீசெண்டா எல்லாருக்கும். அதுல வந்து உலகமே உற்று பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஒரு பயங்கரமா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 80 crore rupees 80 crores வந்து சொந்த பணத்தை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மாநாட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. நாங்க நம்மளால நியூஸ் பார்க்க முடியுது. இவ்வளோ பெரிய ஒரு மேசிவான மாநாடுனா அங்க என்னென்ன பேக்ட்ராப் நடக்கும். ஜென்ரலா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து மாநாடு நடத்தி இருக்காங்க. பட் இப்போ விஜயனா வந்து பண்றாங்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ரெலவன்சி என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. ஸோ ஒரு மாநாடு வந்து இந்த இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் மட்டும் தான் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல அப்படிலாம் கிடையாது. பட் இந்த மாநாட்டில் என்னென்ன எஃபர்ட் போட்டிருக்காங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ தட் வி நோ வாட்ஸ் கோயிங் இன் சைட். ஒரு கட்சி வந்து மாநாடு நடத்துறாங்க நம்ம பார்த்துருப்போம். பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். முதல் விஷயம், நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து விஜய் அவர்கள், விஜய் அவங்க அப்படின்லாம் சொன்னேன்னா வந்து அது எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க மூவிஸில் இருந்த காலகட்டத்திலேருந்தே ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே நான் வீடியோ மேக் பண்ணுறப்போ விஜயனான்னு சொல்லி பழகிடுச்சு. ஸோ அதனால் வந்து விஜய் அவர்கள்னு சொல்கிறது ஆக்வர்டாக இருக்குது எனக்கு பர்சனலாக. விஜயனான்னு சொல்லி பழகிடுச்சுங்கிறதுனால நான் விஜயனானே சொல்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி ஊரில் நடந்துட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால் உங்ககிட்ட டெய்லி சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வந்து சேர்க்க முடியும். இப்போ இந்த மாநாட்டில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லவா. முதல் விஷயத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாநாடு எங்க நடக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு கொஸ்டினா இருந்துச்சுல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் வந்து வி சாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விக்ரவாண்டி கிட்ட இருக்கிற ஒரு ஊர் தான். இது வந்து சென்னையில இருந்து 142 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ப்ராபப்லி சேம் டிஸ்டன்ஸ் வந்து திருச்சியில இருந்து இருக்கணும். ஸோ திருச்சி சென்னைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹைவேலேயே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் இந்த வி சாலை அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடத்த வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்தாவே வந்து ஃபுல் ஒர்க்ல வந்து இறங்கிட்டு இருக்காங்க. சுத்தி வந்து நிறைய பேரோட இடத்த வாங்கி கிட்டத்தட்ட 100 ஏக்கர்ஸ் லேண்ட், ஓகேவா, பார்க்கிங் எல்லாம் சேர்த்து நிறைய பேர், நிறைய ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து லேண்ட் எல்லாத்தையும் வாங்கி அந்த லேண்டை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அங்க இருக்கிற ஃபுல்லா வெள்ளெல்லாம் க்ளோஸ் பண்ணி மரங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஃபுல்லா வந்து ஒரு மேசிவான ஸ்பேஸை வந்து தளமாக்கி அந்த சைடு ட்ராக் இருக்குது, இந்த சைடு ரோடு இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸை வந்து மாநாடாக எடுத்திருக்காங்க. 13 கட் அவுட் வச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்கே தாம்பரம் தாண்டினதுலேருந்து, சென்னையிலேருந்து தாம்பரம் தாண்டினதுலேருந்து வீசாலை வந்து 122 கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. டிராவலிங் டைம் ஆல்மோஸ்ட் 2 to 3 hours இருக்கும், ஓகேவா, டிராஃபிக்கை பொறுத்து. இந்த மொத்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கான கட் அவுட்ஸாக இருக்குது. பில்போர்ட்ஸ், கட் அவுட்ல பில்போர்ட்ஸாக இருக்குது. இந்த ஃப்ளெக்ஸ் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் வந்து 2 சைடும் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் ஒன்று வந்து ஆக்சுவலா விஜயனா வந்து எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு 2026 தான். அந்த 2026ன்னு சொல்றப்ப ஸ்டேட் எலெக்ஷன். ஸோ 2026க்கு இந்த வி சாலை வந்து ஒரு வியூக சாலையா யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ராட்டஜி சாலையா யூஸ் பண்ணுவோம். அந்த விங்கிற வேர்டை வந்து அவங்க வெற்றி, வியூகம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வியூக சாலையா யூஸ் பண்ணுவோம். இருக்கரம் விரித்து இதயவாசலை விரித்து காத்திருப்பேன் அப்படின்னு வந்து அந்த லெட்டர்ல போட்டிருக்காங்க. ஜென்ரலா இருக்கரம் கூப்பி அப்படிம்பாங்க, இவங்க வந்து இருக்கரம் விரித்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஹக் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனிவே, அடுத்து வந்து இப்போ செட்டப் குள்ள மெயினா வர ஆரம்பிச்சிருவது. இதெல்லாம் ப்ரிலூட் தான், முன்னாடி வர்றப்போ எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த மொத்த மாநாடே வந்து எந்த தீம்ல வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரா ஃபோர்ட் மாதிரி இருக்குது. கோட்டை வந்து எப்படி இருந்திருக்கும். அண்ட் இந்த மாநாட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறைய பேருக்கு பெரிய பெரிய கட் அவுட், 50 அடி கட் அவுட். இது வரைக்கும் நம்ம நிறைய பேர், இவங்களுக்குலாம் வந்து 50 அடி கட் அவுட் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான நபர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மாநாட்டோட முகப்பு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தமிழ்நாட்டோட தலைமை செயலகம் மாதிரி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்ச ஃபோர்ட். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்குது. சீஃப் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர் எல்லாருமே வந்து பேசிக்காக இங்கே தான் அசம்பிளி இருக்குது, இங்கே தான் பேசுவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் அப்படின்னா சிம்பிள். சீஃப் மினிஸ்டர்னா இங்கே தான் போவாங்க. ஸோ அந்த பில்டிங்கை வந்து பேக் ட்ராப்ல வச்சுட்டு முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வச்சுட்டு அந்த வாகை மலர் அதெல்லாம் வச்சுட்டு, அண்ட் அவங்க கொள்கைன்னு இதெல்லாம் தான் எங்களோட கொள்கைன்னு சொல்லக்கூடிய தலைவர்களை மறுபடியும் பெரியார், அம்பேத்கர், காமராஜர்லாம் வச்சுட்டு ப்ராப்பராக ஒரு முகப்பு கூட இந்த பொலிட்டிக்கல் தீம்லேயே வச்சுருக்காங்க.
மெயின் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 சைடு 2 யானை வந்து அந்த காலெல்லாம் தூக்கிட்டு அந்த பாட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்கல்ல, அதுல இருக்கிற மாதிரியே இருக்குது. அது மேல வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான தமிழ் வரலாற்றில் இருந்தவங்களோட பேர்லாம் இருக்குது ஃபோட்டோவோட. இது வந்து நம்ம ஜென்ரலாக அரசியல் மாநாட்டில் பார்க்காத ஒரு பர்டிகுலர் பெயர்கள் நான் சொல்கிறேன். அழகுமுத்துக்கோன், வேலு நாச்சியார், ராஜராஜ சோழன், தீரன் சின்னமலை, கட்டபொம்மன், சுந்தரலிங்கம், பூலித்தேவன், ஒண்டி வீரன், மருது சகோதரர்கள் அண்ட் பெரும்பிடுகு முத்தரையர். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு சைடில் வந்து 2 யானை வந்து அவங்களெல்லாம் சல்யூட் பண்ணிருக்கிற மாதிரி, என்ட்ரன்ஸ்குள்ளே வரவங்களையும் சல்யூட் பண்ணிருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே வாகை மலர். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் செட்டப்பாகவே இருக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து நான் சொன்ன மாதிரி 100 ஃபீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போல் வச்சிருக்காங்க. இந்த போல் வந்து 100 அடிக்கு எடுத்திருக்காங்கல்ல, இந்த போல் வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து 5 வருஷத்துக்கு லீஸ்க்கு எடுத்துட்டாங்களாம். ஸோ தட் இந்த கொடி வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அங்கே என்னன்னாலும் பறந்துட்டு இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு அந்த இடத்த ஃபுல்லாக லீஸ் எடுத்து 100 அடிக்கு கொடி வந்து ரொம்ப நாளாக வேலை பார்த்தது அந்த கொடியில தான். ஏன்னா அசைஞ்சிடக்கூடாது, ஆடிடக்கூடாது, அத்தனை பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ ஒரு மேசிவான கொடி அங்கே நட்டு வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கோட்டை தானே ரேம்ப் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ரேம்ப் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ரேம்ப் வந்து ஜென்ரலாக மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் பண்ணது கிடையாது, இதில் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். பட் ஆக்சுவலாக அது தப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி பெரிய ரேம்ப் இருக்குது. டிஎம்கே பண்ணியிருக்காங்க, பிஜேபி பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம்ப் வந்து ஜென்ரலாக எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு மேசிவான ஒரு ரேம்ப் இருக்குது. ஓகேவா? இந்த ரேம்போட அதர் எண்டில் தான் அந்த கோட்டை மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அதில் ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன்லாம் இருக்குது. சைடில் தான் வந்து மிகப்பெரிய கட் அவுட்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி ஃபோர்ட்டில் 2 சைடுமே வந்து 2 விஜயனாவோட 2 மிகப்பெரிய கட் அவுட்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே 2 எட்ஜில். ஓகேவா? நடுவில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சைடு சென்டர் ஸ்டேஜ்லேருந்து டைரெக்டாக ரேம்ப்பு, ஸ்டேஜுக்கு சைடில் 2 சைடும் வந்து மிகப்பெரிய கட் அவுட்ஸ் இருக்குது. அந்த மிகப்பெரிய கட் அவுட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஒரு சைடு நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். வேலு நாச்சியாருக்கு 50 அடிக்கு கட் அவுட். வேலு நாச்சியாருக்கு நம்ம ஜென்ரலாக கட் அவுட் வந்து பெருசாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் வேலு நாச்சியார் அவர்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக முதல்ல இந்தியாவில் சண்டை போட்ட ஒரு பெண். ஓகேவா? ஒரு குவீன், ஒரு பெண் அரசின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட் அவுட், கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு கட் அவுட் முதல்ல இருக்குது. அவங்களுக்கு அடுத்து வந்து காமராஜர். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் சீஃப் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கரை படியாத கரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜென்ரலாக வந்து காமராஜரை வந்து ஒரு பீப்புள்ஸ் பர்சனாக நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏழை மக்கள்ல இருந்திருந்தவங்க, படிக்காத மேதை, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ரோல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாங்க. அப்புறம் அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன், பெருசாக காசெல்லாம் வாங்க மாட்டாருங்கிற ஒரு பேர் வந்து காமராஜருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இருக்குது. ஸோ காமராஜர் வந்து அடுத்து வச்சிருக்காங்க. ஈவன் தோ ஹீஸ் இன் காங்கிரஸ் பார்ட்டி. இவங்க எலெக்ஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வேலுநாச்சியார், 2வது காமராஜர், 3வது வந்து பெரியார். பெரியார் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்து அங்கேருந்து வந்தது தான். அடுத்து வந்து விஜயனாவோட ஃபோட்டோ இருக்குது. அவங்க வந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்க மாதிரி. அதுக்கு அடுத்து அம்பேத்கர், கான்ஸ்டிடியூஷன், லா, ஸோ எவ்ரிதிங் அபவுட் தட். அதுக்கு அடுத்து வந்து அஞ்சலை அம்மாள் வந்து யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அஞ்சலை அம்மாளுங்கிறவங்க இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமாக போராடின ஒருத்தங்க. காந்தி வந்து அவங்கள பார்க்கணுன்னு வந்தப்போ அவங்கள பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு பிரிட்டிஷர்ஸ் நிறைய வேலை பார்த்தாங்களாம். காந்தி வந்து அஞ்சலை அம்மாளை வந்து சவுத் இந்தியாவோட ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வந்து ஜெயிலையே இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடினதுக்காக வெள்ளாக்காரங்கனால போடப்பட்டவங்க. அவங்களோட கடைசி பையன் கூட வந்து ஜெயிலே கன்சீவ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அக்ரெசிவாக இந்தியாவுக்காக போராடின ஒரு தமிழ் பெண் அஞ்சலை அம்மாள். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட் அவுட் வந்து 50 அடிக்கு இருக்குது. ஸோ ஒரு சைடு வேலுநாச்சியார், இன்னொரு சைடு அஞ்சலை அம்மாள். அவங்க 2 பேர் அந்த கட் அவுட்ல இருக்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஜென்ரலாக தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய கட் அவுட்டை நம்ம பெரியாருக்கு, காமராஜருக்கு பார்க்கறது புதுசு கிடையாது. அரசியல் கட்சி தலைவர் அந்த கட்சியில் யார் இருக்காங்களோ, இப்போ இங்கே விஜய் இருக்காங்கன்னா எல்லா கட்சியிலும் அவங்க தலைவர்கள் வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் புதுசு இல்லை. பட் வேலுநாச்சியாரும் அஞ்சலை அம்மாளுக்கும் இவ்வளோ பெரிய கட் அவுட் இருந்தது கண்டிப்பாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இன்னொரு சைடு, இது ஒரு சைடு ஓகேவா. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு 4-5 கட் அவுட்ஸ். இங்கே வந்து ஒரு 4-5 கட் அவுட், அந்த சைடு ஒரு 4-5 கட் அவுட். அந்த கட் அவுட்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் அன்னைக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதுவே ஒரு பியூட்டியான விஷயம். நிறைய லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. பட் நம்ம ஊரில் வந்து தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மதுரையில் வந்து தமுக்கத்து முன்னாடி தமிழ் அன்னைன்னு ஒரு ப்ராப்பர் மிகப்பெரிய சிலையே இருக்கும். அங்கே சாமியெல்லாம் கூட கும்பிடுவாங்க. ஸோ தமிழ் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட் அவுட் இருக்குது. அதுக்கடுத்து சோழர்கள், சேரர்கள், அப்புறம் வந்து பாண்டியர்கள், 3 மிகப்பெரிய தமிழ் மன்னர்களுக்கு மேசிவான கட் அவுட்ஸ். அதுக்கப்புறம் விஜயன் அங்கேயும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட். ஓகேவா? இத்தனை கட் அவுட்ஸ் வந்து அந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. அதான் இது வந்து எப்படின்னா, ஒரு சைடு வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னங்கிறத பிளேஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொரு சைடு வந்து தமிழ் ஹிஸ்டரியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து மொத்த தீமே ஃபோர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள், தமிழ் வரலாறு, தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய பெண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அங்கே இருக்கிற பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் இருந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கலை
கலை நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடத்தப்படும்னு சொல்றாங்க. அந்த மேபி ஒயிலாட்டமா இருக்கலாம், கரகாட்டமா இருக்கலாம், என்னன்னு தெரியல. பட் நியூஸ்ல எல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லாவே வந்து பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்குது. ஜென்ரலா இந்த மாதிரி மாநாடு நடக்கிறப்போ பீப்புள் வந்து என்டர்டெயின் ஆகணும். ஏன்னா வந்து 2 மணிக்கு மக்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷோ வந்து ஆரம்பிக்கிறது, மாநாடு ஆரம்பிக்கிறது வந்து 4 or 5, 6 ஆயிடும். அப்போ அது வரைக்கும் பீப்புள் என்டர்டெயின்டா இருக்கணும்ல, அங்கே ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து ஒரு கட்சி ஒரு விதத்தில் வந்து பீப்புள் என்டர்டெயின் பண்ணுவாங்க. சில பேர் வந்து காமெடி பண்ணுவாங்க, சில பேர் பயங்கரமா பேசுவாங்க, சில பேர் வல்கரா பேசுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இவங்க வந்து தமிழ் கலை நிகழ்ச்சிகள் வந்து அங்கே நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அதுக்கான பிராக்டிஸ் வந்து அங்கே ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மொத்தம் செலவு என்ன இவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்றோம். அது போக நான் மீதி இருக்கிற ஃபீச்சர்ஸையும் சொல்லிடுறேன். 350+ மெடிக்கல் டீம் வந்து அங்கே இருக்காங்களாம். 350+ பீப்புள் கொண்ட மெடிக்கல் டீம் இருக்காங்க. 22 ஆம்புலன்சஸ், இது போக கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ், 18 மெடிக்கல் கிளினிக்ஸ். எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை திடீர்னு மழையும் பெய்யலாம். மழை பெஞ்சா கூட அதை மேனேஜ் பண்ணிடலாம். பட் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வந்து யாராவது இறந்துட்டாங்க. இப்போ கூட சென்னை ஏர் ஷோவில் நடந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்ல இருந்து மாநாட்டுக்கு நடந்து வரதே ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே தண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் மாநாடு ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா ஒரு நெட்வொர்க். இவ்வளோ பேர் அங்கே சேர போறாங்க, லட்சக்கணக்கான பேர் திடீர்னு ஹைவேல ஒரு பாயிண்ட்ல சேர போறாங்க. அங்கே இருக்கிற நெட்வொர்க் கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. அங்கே வந்து டவர் வந்து டெம்பரவரியாக வைக்கிற மாதிரி டெம்பரவரி டவர்ஸ். இந்த ஜல்லிக்கட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து அங்கே டெம்பரவரி டவர் வச்சாங்க, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பீச்சில் அவ்வளோ நெட்வொர்க் கிடைக்காம போயிடலாம், இவ்வளோ பேர் திடீர்னு ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்கிறப்போ டெம்பரவரி டவர் வச்சாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டெம்பரவரி டவர் வேற வைக்கப்படுது. அதுக்கு இன்னொரு லாஜிக் நான் என்ன யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்துட்டு இருக்க போகுது, எல்லாரும் அதை எல்லா சோஷியல் மீடியாலையும் போடணும். நெட்வொர்க் கிடைக்கலன்னா அது வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல சோஷியல் மீடியாவில் எல்லாரும் போஸ்ட் பண்ணும், வர்ற பசங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கிறதுக்காகவே வச்ச மாதிரி இருந்துச்சு. எய்மிங் சோஷியல் மீடியா ட்ரெண்ட்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து நிறைய ஊர்லேருந்து வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி அங்கே ஏகப்பட்ட பஸ் நம்ம நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விஷுவலில் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தமிழக வெற்றி கழகம்னு போர்டு போட்டு ஒரு பஸ் நிற்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ நிறைய ஊர்ல இருந்து பப்ளிக் வர்றதுக்கும் வந்து பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்மளால அங்கங்கே வாசிக்க முடியுது. எனக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள்லாம் வந்து உட்கார்றதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்துருக்காங்களாம். எல்டர்லி பீப்புளெலாம் உட்கார்றதுக்குன்னு அவங்களுக்கும் வந்துட்டு போகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இன்னொரு ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஆண்களுக்கு அப்புறம் பெண்களுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. இல்லை திருநங்கைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸும் எல்டர்லி பீப்புள் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். கிட்டத்தட்ட 350+ மொபைல் டாய்லெட்ஸ் வந்து ஈவெண்ட் ஃபுல்லாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 15,000 லைட்ஸ் அண்ட் 700 சிசிடிவி கேமராஸ் வந்து வைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இப்போ இவ்வளோ மேசிவானது இருக்கும்ல, செலவு கோடி கணக்கில் போயிருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. மொத்தம் வந்து 80 crores கிட்டத்தட்ட வந்து செலவாயிருக்கணும். அது மொத்தமே வந்து டைரெக்டாக விஜயனா வந்து அவங்களோட பாக்கெட்லேருந்து கொடுத்துருக்காங்க. லைக் பர்சனல் மணி தட் ஹி ஹஸ் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம போய் வெரிஃபை பண்ண முடியாது. பட் இது பயங்கர செலவில் நடக்கிற ஒரு மாநாடுங்கிறதுல வந்து 100% டவுட்டே கிடையாது. சொல்லப்படுறது அவங்களோட சொந்த காசு தான். ஏன்னா பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் கம்பெனி இருந்துக்கிட்டு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய ஐடி ஃபார்ம் நடத்துகிறவங்க, ஒரு பெரிய காலேஜ் நடத்துறவங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படல. அண்ட் இந்த இடமும் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அவங்களோட பணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாநாட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ்னு சொல்லலாம். மேசிவாக நடத்திட்டு இருக்காங்க. இது நாளைக்கு நடக்கிறப்போ கண்டிப்பாக ஊர் ஃபுல்லாக இது டாக்காக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பட் இந்த ஒரு மாநாட்டில் இந்த ஒரு தமிழ் ஆங்கிள் இருக்குல்ல, வேலுநாச்சியார் இருக்கிறதா இருக்கட்டும், அஞ்சலை அம்மாள் இருக்கிறதா இருக்கட்டும், முன்னாடி இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் நான் சொன்னேன்ல, எல்லா மன்னர்களும் முக்கியமான மன்னர்கள். அழகுமுத்துக்கோனா இருக்கட்டும், ஒண்டி வீரனா இருக்கட்டும், மருது சகோதரர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பேசுகிறப்போ தலைவர்கள் பேசுவாங்க, மாலை போடுவாங்க. பட் அரசியல் கட்சியோட மாநாட்டில் நம்ம பெருசாக அவங்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து தீரன் சின்னமலை, கட்டபொம்மன், சுந்தரலிங்கம், இதெல்லாம் ஒரு விதத்தில் எல்லாருமே பயங்கரமாக ஓகே, இந்த பர்சனாலிட்டிஸ்க்கெல்லாம் இப்போ ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னு பேசினாலும், இன்னொரு சைடு கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லார் சைடும் நான் ஒத்துப்போவேன், எனக்குன்னு வந்து ஒரு தனியாக நான் யாரையும் அஃபெண்ட் ஆக விரும்பலை, உனக்கு யாரோ பிடிக்கும், உங்கள் ஆளுக்கு ஒரு கட் அவுட், உனக்கு யாரோ பிடிக்கும், உங்களுக்கும் ஒரு கட் அவுட்டு, இதெல்லாம் வந்து காஸ்ட் லீடர்ஸாக கூட சில பேரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் எல்லாரையுமே அப்பீஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜென்யூனாகவே இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷன் ரொம்ப நாளாக கொடுக்கப்படலை, இப்போ கொடுக்கப்படுறது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இன்னைக்கு அந்த கட் அவுட் அங்கே இல்லைன்னா வேலுநாச்சியாரை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மை அதுதான். வேலுநாச்சியாரை வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி மறந்துட்டு போயிடுவோம். பட் அந்த ரீகால் இருக்குல்ல, நம்மளோட
இன்னைக்கு நம்ம ரீகால் பண்ணக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ்ல இருந்த லீடர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கும் முன்னாடி இருந்த லீடர்ஸ் இருக்காங்கல்ல, வேலு நாச்சியாரா இருக்கட்டும், அஞ்சலை அம்மாளா இருக்கட்டும், இவங்க அப்புறம் அந்த மன்னர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினவங்க இருக்காங்க. பயங்கர வீரமா வேலை பார்த்தவங்க இருக்காங்க. அவங்களோட நாடுகளை காப்பாத்துறதுக்கு. இவங்களோட ரீகால்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு பொலிட்டிக்கல் ரீகால், அவங்கள ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் பொலிட்டிக்கல் கெயின்காக, காஸ்ட் கெயின்காக வேணும்னே பண்ற ரீகால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல நீங்க எந்த சைடு இந்த ஐடியால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இது எந்த சைடு நடந்தாலும் இது நடந்தது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது பொலிட்டிக்கலா கொஞ்சம் அன்கிளியரா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாளைக்கு நான் இந்த மாநாடெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல என்ன நடந்திருக்குங்கறத டீடைலா உங்ககிட்ட வந்து சொல்றேன். Until then, bye. Madan Gowri signing off here. நீங்க பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Madan Gowriன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்க. You should be able to find my profile. Love you all. Take care. Bye. Cheers MGs.